ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெட்டபா டெக்கி. ஸோ இன்னைக்கு நம்ம ரவுட்டிங்கோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ரவுட்டர்னா என்ன, ரவுட்டிங் டேபிள்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ரவுட்டிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அங்க போய் பாருங்க. ஸோ ரவுட்டிங்கோட ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரவுட்டிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டாட்டிக் ரவுட்டிங். ஸோ ஸ்டாட்டிக் ரவுட்டிங் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேனுவலா போயிட்டு ரவுட்டிங் டேபிள்ல போயிட்டு ஒரு யூசர், ஒரு நெட்வொர்க் என்ஜினியர் போய் ஆட் பண்றது தான் என்ன சொல்லுவாங்க? ஸ்டாட்டிக் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத வந்து மேனுவலா எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கீழ உள்ள நம்ம சேனல் நேம் நெட்டப் டெக்கி பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அங்க கிளிக் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நான் சொன்ன மாரி தான் மேனுவலா போய் நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ மேனுவலா எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து என்னோட இந்த செட்டப் படி பார்த்தோம்னா, 3 ரவுட்டர் என்கிட்ட இருக்காங்க. ஒரு ரவுட்டர் நம்ம என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, R1, இன்னொரு ரவுட்டர் வந்து R2, இன்னொரு ரவுட்டர் வந்து R3. இந்த மாரி என்கிட்ட என்ன இருக்காங்க, 3 ரவுட்டர்ஸ் இருக்காங்க. பை டிஃபால்ட்டா நம்மளோட ரவுட்டிங் டேபிள்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என் கூட கனெக்ட்டா இருக்க நெட்வொர்க்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ரவுட்டர் இருக்காங்க. அதுல வந்து 4 நெட்வொர்க்ஸ் கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் R1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, R1ல வந்து 2 நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்காங்க. என்ன நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 10 நெட்வொர்க்கும், 20 நெட்வொர்க்கும் டைரக்ட்டா கனெக்ட்டா இருக்காங்க. அதே மாரி R2ல என்ன டைரக்ட்டா கனெக்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 20 அண்ட் 30 வந்து கனெக்ட்டா இருப்பாங்க. அதே மாரி R3ல வந்து என்ன கனெக்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 30 அண்ட் 40 வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, கனெக்ட் ஆயிருப்பாங்க. R3ல 30 அண்ட் 40 வந்து கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அப்புறமேட்டு அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுல வந்து R1ல என்னோட அச்சீவ்மென்ட் என்னோட டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 10.0.02 கம்ப்யூட்டர்லருந்து இந்த கம்ப்யூட்டர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 நெட்வொர்க்லருந்து ரவுட்டிங் டேபிள்ல போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். ஸோ ரவுட்டிங் டேபிள்ல செக் பண்ணும்போது என்ன இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணதுக்கான ரவுட் இருக்காது. ஸோ என்ன ரவுட் பார்த்தீங்கன்னா, ஒன்லி 10, 20 மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்ப என்ன இருக்காது பார்த்தீங்கன்னா, அந்த 40 நெட்வொர்க்கும் அந்த 40 நெட்வொர்க்க கடந்து போறதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 30 நெட்வொர்க்கும் தேவை. அப்ப என்ன செய்யணும்னா 30 நெட்வொர்க்கையும், 40 நெட்வொர்க்கையும் மேனுவலா போயிட்டு நான் போயிட்டு R1 ரவுட்டர்ல இந்த 2 நெட்வொர்க்கையும் மேனுவலா போய் ஆட் பண்றது தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி R2ல வந்து என்ன நெட்வொர்க் மிஸ்ஸிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10 நெட்வொர்க்கும், 40 நெட்வொர்க்கும் மிஸ் ஆயிருக்கும். இந்த 2 நெட்வொர்க்கும் என்ன செய்யணும், மேனுவலா நான் போய் ஆட் பண்ணணும். அதே மாரி R3ல என்ன இருக்காதுன்னா, 10, 20 இருக்காது. இந்த 2 நெட்வொர்க்கையும் நான் என்ன செய்யணும், மேனுவலா போயிட்டு ஆட் பண்ணணும். இந்த மாரி நான் மேனுவலா ஆட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த டெஸ்டினேஷன் யாரோ, அந்த நெட்வொர்க்கோட நெட்வொர்க் ஐடி வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஐபி அட்ரஸ் பார்க்கும்போது கூட நெட்வொர்க் ஐடினா என்ன, பிராட்காஸ்ட் ஐபினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதையும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா, அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அங்க போய் கீழ பாருங்க. ஸோ அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து 30 நெட்வொர்க்கையும், 40 நெட்வொர்க்கையும் நான் R1ல ஆட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, அவங்களோட நெட்வொர்க் ஐடி வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும், அத ஆட் பண்ண முடியும். ஸோ இத ஆட் பண்றதுனால என்ன அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, செக்யூர்டா இருக்கும். அதே நேரத்தில ஃபாஸ்ட்டாவும் இருக்கும். எப்படி செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்னா மேனுவலா போயிட்டு நான் தான் குடுக்க போறேன். எந்தெந்த நெட்வொர்க் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் என்ன செய்றேன், மேனுவலா குடுக்க போறேன். அப்ப குடுக்கறனால என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேஃபா இருக்கும். அதே நேரத்தில ஃபாஸ்ட்டா இருக்கும். ஏன் ஃபாஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸோட வேல்யூ, ஏடியோட வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1 இருக்கும். மத்த ரவுட்டிங் டோபாலஜி மத்த ரவுட்டிங் டெக்னாலஜிய கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலயே கம்மியான ஏடி வேல்யூ யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருக்கு தான் இருக்கும். ஸோ ஏடின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல கூட பார்த்திருந்தோம். ஏடின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்றதுக்கு எனக்கு மல்டிபிள் பாத் இருக்குன்னு சொன்னா, எது பெஸ்ட் ரவுட்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக, ட்ரஸ்ட்டா யாரு இருப்பாங்க சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தது தான் இந்த ஸ்டாட்டிக் ரவுட்டிங். ஸோ அடுத்து இத பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இங்க நம்ம 3 ரவுட்டர் இருக்கு. ஸோ 3 ரவுட்டர் இருக்கறனால நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா 2 நெட்வொர்க் தான் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். இதே மாரி என் கம்பெனில 100 ரவுட்டர்ஸ் இருக்காங்க. 100
ரவுட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, ஆட் பண்றதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நெறைய ஹியூமன் எரர் வந்து அக்கர் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ நெறைய டிராபேக்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்லி ஸ்மால் ஆர்கனைசேஷன்ல மட்டும் தான் இது என்ன யூஸ் பண்ணுவாங்க. இத ஒரு 10-15 ரவுட்டர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம யூஸ் பண்ணி மேனுவலா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இத வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்கும்னு நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்லி சின்ன கம்பெனி, சின்ன நெட்வொர்க்ல மட்டும் தான் இத யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து நான் சொன்ன மாரி ரொம்ப நேரம் என்ன செய்யும், இது ஆகும். ஏன்னா நான் மேனுவலா இப்ப ஆட் பண்றனால. இப்ப இங்க 2 நெட்வொர்க் இருக்கு. 2 நெட்வொர்க் ஈஸியா நம்ம ஆட் பண்ணிடலாம். இதே மாரி ஒரு 10 நெட்வொர்க், 20 நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு சொன்னா, அத ஆட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால இதுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்து நான் சொன்ன மாரி ஹியூமன் எரர் வந்து ஏன்னா நான் மேனுவலா பண்றதுனால என்ன இருக்கும், மேபி நான் ஏதாவது ஒரு ஹியூமன் வந்து என்ன செய்யலாம், தப்பு பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இது 3 ட்ராபேக்ஸ் தான் இருக்கும். பட் நம்ம ஸ்டாட்டிக் ரூட்டிங் யூஸ் பண்றதுல என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃபாஸ்ட்டா இருக்கும். ஏன்னா என்னென்ன நெட்வொர்க் வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே குடுக்கறதுனால இது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ இத எப்படி நம்ம பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட இதுல என்ன இருக்கு, நான் அதே செட்டப்ல 3 ரவுட்டர் எடுத்துக்கிட்டேன். R1, R2, R3. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு எல்லாத்துக்கும் ஐபி அட்ரஸ் குடுத்து கேட்வேயும் அசைன் பண்ணிட்டேன். அடுத்து ரவுட்டரோட 2 இன்டர்ஃபேஸ்க்கும் என்ன செஞ்சிருக்கேன், ஐபி அட்ரஸ் குடுத்திருக்கேன். R1க்கு என்ன பண்ணியிருக்கேன், 10.0.0.1ம் 20.0.0.1ம் குடுத்திருக்கேன். ஸோ அத நான் செக் பண்ணி காமிச்சிடுறேன். எனேபிள் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்கிட்ட 2 இன்டர்ஃபேஸ் இருக்காங்க. 2 இன்டர்ஃபேஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு 10.0.0.1ம் இன்னொரு இன்டர்ஃபேஸ்க்கு 20.0.0.1 குடுத்திருக்கேன். அதோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு, அப்ல இருக்கு. அதே மாரி நெக்ஸ்ட் ரவுட்டருக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, R2 ரவுட்டருக்கு எனேபிள் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் அப்படின்னு குடுத்தா, ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு 20.0.0.2 குடுத்திருக்கேன். இன்னொரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து 30.0.0.1 அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து அதோட போர்ட் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணிட்டேன், அப் பண்ணிட்டேன். ஸோ அதே மாரி லாஸ்ட் R3 ரவுட்டருக்கு என்ன குடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் குடுத்து செக் பண்ணிக்கலாம். என்ன குடுத்திருக்கேன்னா, ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு 30.0.0.1 குடுத்திருக்கேன். இன்னொரு இன்டர்ஃபேஸ்க்கு 40.0.0.1 குடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து டிஃபால்ட்டா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செட்டப் இதே மாரி பண்ணி நான் வந்து என்ன பண்றேன், இந்த PC7ல இருந்து இந்த கம்ப்யூட்டர்லருந்து என்ன பண்றேன், பிங் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ பிங் பண்ண ட்ரை பண்ணா எனக்கு என்ன ஆகாது, பிங் ஆகாது. இந்த கம்ப்யூட்டருக்கு என்ன ஐபி அட்ரஸ் குடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 40.0.0.2 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்கேன். இந்த 40.0.0.2 என்ன பண்ண போறேன், நான் வந்து இங்கருந்து பிங் பண்ண போறேன். ஸோ பிங் 40.0.0.2 பிங் பண்றேன். பிங் பண்ணா எனக்கு என்ன வராது, டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதனால ரெக்வெஸ்ட் டைம் அவுட் அப்படின்னு வரும். ஏன்னா ஏன்னா அத ரீச் பண்றதுக்கான என்னோட ரவுட்டிங் டேபிள் வந்து ரவுட் இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதனால எனக்கு டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் வருது. ஸோ இது எப்படி நம்ம வந்து ரவுட்டிங் டேபிள்ல ஆட் பண்ணா என்ன ஆகும், பிங் ஆகும். ஸோ அதுதான் நான் என்ன பண்ண போறேன், மேனுவலா போயிட்டு நான் வந்து ஆட் பண்ண போறேன். நான் சொன்ன மாரி R1ல என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன், 30 நெட்வொர்க்கையும் 40 நெட்வொர்க்கையும் மேனுவலா ஆட் பண்ணணும். ஸோ மேனுவலா எப்படி ஆட் பண்றது பார்க்கலாம். ஸோ கான்ஃபிகர் டெர்மினல் 30 நெட்வொர்க்கா, ஸோ 30 நெட்வொர்க்கோட டிஃபால்ட் நெட்வொர்க் ஐடி என்ன, 30.0.0.0வா, அப்ப ஐபி ரவுட் அதோட நெட்வொர்க் ஐடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 30.0.0.0 அப்படின்னு சொல்லிட்டு அதோட நெட்வொர்க் ஐடி இருக்கும். அதோட டிஃபால்ட் கிளாஸ் ஏவோட சப்நெட் மாஸ்க் என்னது, 255.0.0.0. அடுத்து வந்து இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நெக்ஸ்ட் ஹாப். நெக்ஸ்ட் ஹாப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்டினேஷன்ல ரீச் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, அந்த ரீச் பண்றதுக்கு அடுத்த ரவுட்டர் யாரு? ஹாப்னா என்ன அப்படின்னு சொல்லி மீனிங்னா, அடுத்த ரவுட்டர். இங்க வந்து அடுத்த ரவுட்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, R1க்கு வந்து எப்பவுமே அடுத்த ரவுட்டர் யாருன்னு பார்த்தா 20.0.0.2 தான், அவர் தான் நெக்ஸ்ட் ஹாப்பா இருப்பாரு. ஸோ அவர் தான் என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் ஹாப்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹாப்னா ஒரு ரவுட்டர் இருக்கு. அந்த ரவுட்டர்ல இருந்து அடுத்த டெஸ்டினேஷன் நான் ரீச் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்றதுக்கான அடுத்த ரவுட்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான், இங்க வந்து R1க்கு அடுத்த ரவுட்டர் யாருன்னா R2. அந்த R2ல இன்டர்ஃபேஸ்க்கு நான் குடுத்திருக்க ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 20.0.0.2 தான் குடுத்திருப்பேன். அதுதான் இங்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த 20.0.0.2 வந்து என்ன செய்யணும், இங்க குடுக்கணும். ஸோ அப்ப என்ன செய்யணும், 20.0.0.2 குடுக்கணும். அதே மாரி தான் 40 நெட்வொர்க் என்னவா இருப்பாரு, அவர் தான் வந்து நெக்ஸ்ட் ஹாப்பா இருப்பாரு. அப்ப 30 நெட்வொர்க்கையும் 40 நெட்வொர்க்கையும் என்ன பண்ணிட்டேன், மேனுவலா போயிட்டு நான் R1 ரவுட்டர்ல ஆட் பண்ணிட்டேன்.
அதே மாதிரி என்ன பண்ண போறேன்னா, R2 ரவுட்டருக்கு போறேன். R2 ரவுட்டர்ல இங்க நம்ம டயகிராம் பண்ணி என்ன மிஸ்ஸிங் ஆயிருக்கு? 10 நெட்வொர்க்கும், 40 நெட்வொர்க்கும் மிஸ் ஆயிருக்கு. மிஸ்ஸிங் ஆயிருக்கு. ஸோ நம்ம அப்ப என்ன பண்ணணும்? 10 நெட்வொர்க்கையும், 40 நெட்வொர்க்கையும் ஆட் பண்ணணும். ஸோ 10 நெட்வொர்க் ஆட் பண்றதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டாப் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் R2ல இருக்கேன். R2ல இருந்து 10 நெட்வொர்க் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் யார போய் ரீச் பண்ண முடியும்? R1 போய் ரீச் பண்ணி தான் பண்ணணும். அப்ப R1க்கு குடுத்திருக்க நெக்ஸ்ட் ஸ்டாப் யாரு? 20.0.0.1 அப்படின்னு சொல்லிட்டு 10 நெட்வொர்க் வரும். அப்ப 40 நெட்வொர்க் ரீச் பண்ணும்போது யாரு நெக்ஸ்ட் ஸ்டாப்பா இருப்பா? R3 தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பா இருப்பாரு. அப்ப R3க்கு என்ன வரும்? 30.0.0.2 வரும். ஸோ அதான் நான் என்ன செய்ய போறேன்? இப்ப கான்ஃபிகரேஷன் பண்ண போறேன். ஐபி ரவுட் ஃபர்ஸ்ட் 10 நெட்வொர்க்க கான்ஃபிகரேஷன் பண்ணிடலாம். 10.0.0.0 255.0.0.0 நெக்ஸ்ட் ஸ்டாப் யாருப்பா? 20.0.0.1 தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பா இருப்பாரு. ஸோ நான் அதை ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி 40 நெட்வொர்க் ஆட் பண்ணலாம். 40.0.0.0 அவரோட சப்நெட் மாஸ்க் என்ன? 255.0.0.0 அவரோட நெக்ஸ்ட் ஸ்டாப் யாரு? 30.0.0.2 தான் என்ன இருக்கும்? நெக்ஸ்ட் ஹாப்பா இருக்கும். ஸோ அடுத்து வந்து நான் லாஸ்ட் ரவுட்டருக்கு போறேன். என்னோட R3 ரவுட்டருக்கு. R3 ரவுட்டர் போறேன். ஃபர்ஸ்ட் நான் இங்க ரவுட்டிங் டேபிள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரவுட்டிங் டேபிள் பை டிஃபால்ட் என்ன இருக்கும்? டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க் தானே இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த R3 ரவுட்டர்ல 30 and 40 தான் டைரக்டா கனெக்டா இருக்கும். ஸோ அது மட்டும் இருக்கு. ஸோ இங்க மிஸ்ஸிங் நெட்வொர்க் என்ன மிஸ்ஸிங் ஆயிருக்கும்? 10 நெட்வொர்க்கும் 20 நெட்வொர்க்கும் மிஸ் ஆயிருக்கும். அது ரெண்டுத்துக்கும் நெக்ஸ்ட் ஸ்டாப் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா R2 தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பா இருப்பாரு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிடுறேன்? நான் R2க்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ 10.0.0.0 அவரோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் யாரு? 255.0.0 அவரோட நெக்ஸ்ட் ஸ்டாப் யாருப்பா? 30.0.0.1 அவர் தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பா இருப்பாரு. அதே மாதிரி 20 நெட்வொர்க்கை நம்ம என்ன செய்யலாம்? மேனுவலா போயிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டு இப்போ ரவுட்டிங் டேபிள் செக் பண்றேன். ஸோ ரவுட்டிங் டேபிளை செக் பண்றதுக்கு என்ன கமாண்டு? ஷோ ஐபி ரவுட். ஸோ இங்க கொடுத்தீங்கன்னா ஷோ ஐபி ரவுட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா 10ம் 20 என்ன இருக்கும்? ஆட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது என்ன இருந்துச்சு? 30 and 40 மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? 10 and 20 வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ அப்ப 10 and 20 வந்து ஆட் ஆயிடுச்சுன்னா அது பக்கத்துல என்ன போட்டிருக்கு? எஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ எஸ்ன்னு என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்னா ஸ்டாட்டிக். அப்ப நம்ம மேனுவலா போயிட்டு ஸ்டாட்டிக்கா ஆட் பண்றதுனால அது இருக்கும். அடுத்து வயா யார நெக்ஸ்ட் ஸ்டாப் இருக்காங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து 30.0.0.1 தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பா இருப்பாரு. அடுத்து நான் சொன்ன மாதிரி அது ஏடி வேல்யூ என்னவா இருக்கு? 1 இருக்கு. இங்க வந்து மெட்ரிக் எதுவும் இருக்காது. ஸோ அதனால என்னவா இருக்கு? 0வா இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ல வந்து பிங் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ பிங் ஆகல. இப்ப வந்து பிங் ஆகுறாரான்னு சொல்லி பார்ப்போம். பிங் நான் என்ன பண்ண போறேன்? 40.0.0.2 வந்து நம்ம பிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெக்வெஸ்ட் டைம் அவுட் வருது. மேபி 1 or 2 பேக்கெட்ஸ் ட்ராப் ஆகும். ஸோ அதுக்கடுத்து என்ன செய்யும்? எனக்கு ரீச் பண்றதுக்கான பாத் வரும். ஸோ என்னன்னு பார்ப்போம். ஸ்டில் ரெக்வெஸ்ட் டைம் அவுட். ஸோ இட்ஸ் பிங்கிங் நவ். ஸோ இப்போ என்ன ஆகுது? என்னால் 40.0.02 என்ன செய்யும்போது என்னால் பிங் பண்ண முடியும். இப்போ எது தடவை பிங் பண்ணாலும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்னால் முன்னாடி வந்து என்ன ரெக்வெஸ்ட் டைம் அவுட் வந்துச்சு, இல்லை டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் வந்துச்சு. ஏன்னா ரவுட்டர்ல ரவுட்டிங் டேபிள் ரீச் பண்ணதுக்கான பாத் இருக்காது. ஸோ அதனால எனக்கு வந்து டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் வந்துச்சு. இப்போ என்ன வருது? எனக்கு பிங் ஆகுது. ஸோ இங்க போய் நான் சக்சஸ்ஃபுல் இங்க வந்து மெசேஜை போய் பார்த்தாலும் என்ன அதுக்கு முன்னாடி பிங் ஃபெயில்னு வந்துச்சு. இப்போ போய் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் வரும். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் ரவுட்டிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.